போன வீடியோவில் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட பட்டியை இந்த மாதிரி இன்விசிபிளாக ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூட்டிவ் இன்னொரு மெத்தடில் நான் சொல்லித்தரப்போகிறேன். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட இந்த பட்டியை எப்படி இன்விசிபிளாக ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு மெயின் ஃபேப்ரிக், ஒரு லைனிங், பட்டி அளவு கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெயின் ஃபேப்ரிக்குடைய நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங்கை வைக்கிறோம். வச்சுட்டு கீழே 1 இன்ச்சு மடிச்சு தூக்கி விட்டுருக்கோம்ல, அது மேலே இப்போ நம்ம தையல் போட போகிறோம். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா இந்த லைனிங்கை இப்படி மேலே தள்ளிட்டு லைனிங்க்கு மேலே ஓரமாக ஒரு பதிச்சு தையல் போடணும். இந்த மாதிரி தச்சுக்கணும். தச்சுட்டு இதை அயன் பண்ணிங்கன்னா அழகாக நின்றுடும். இப்போ இப்படி எடுத்துக்கோங்க. இந்த லைனிங்கை இப்படி பிரிச்சிடுறோம். பிரிச்சுட்டு இப்போ கரெக்டாக பாருங்கள், இதுவும் ரைட் சைடு, இதுவும் ரைட் சைடு, இந்த பக்கம் தான் இது இருக்கணும். இதை அப்படியே இப்படி மேலே தள்ளுறோம். தள்ளிட்டு இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இப்படி வெளியே போக விட்டுட்டு 1/2 இன்ச்சில் நம்ம தையல் போடுறோம். தையல் போடும்போது பார்த்துக்கோங்க, பட்டியோட நல்ல துணி மட்டும்தான் இருக்குது. ஓட்டி விட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஒரு தையல் 1/2 இன்ச்சில் தையல் போடணும். தச்சுக்கிட்டே வரும்போது இந்த மெயின் டாட் இருக்கு இல்லையா, அதை இப்படி ஒரு மடிப்பு மடித்து அதுக்கு மேலேயும் தையல் போடுறோம். இப்போ எப்படி பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு இதை ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு இந்த பட்டிக்கு உள்ளார இப்படி வைக்கிறோம். இப்படி உள்ளே வைக்கும்போதே இப்போ நம்ம போட்ட தையல் வந்து வெளியே வரும். இதை இந்த லைனிங்கோடு இப்படி ஜாயின் பண்ணி அப்படியே ஒரு தையல் போடுறோம். இப்போ இதை திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது இதே தான், உங்களுக்கு வேணும்னா மேலே கீழையும் தையல் போட்டுக்கலாம். தையல் போடலைனாலும் இதை அப்படியே வச்சு அயன் பண்ணும்போது அழகாக ஸ்டிஃபாக நின்றுடும். ராங் சைட் பக்கமும் பிசுறு தெரியாது, ரைட் சைட் பக்கமும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதனால் அயன் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் முக்கியமான விஷயமே ப்ளவுஸை நல்லா அயன் பண்ணுறது தான். அயனிங் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ ப்ளவுஸ் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் உங்களுக்கு விருப்பமான வகுப்பை வாங்கி ஆஃபர் ப்ரைஸ்லேயே வாங்கி கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.